வணக்கம். ஓம் லோகமுத்ர சமேத அகதீசாய நம, மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. இப்போ பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப்பை எடுத்தாலே பிரபஞ்சத்தை பற்றி பேசுகிறது, யோகா, பிரபஞ்சத்திட்ட எப்படி பேசினா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி நிறைய வீடியோஸ் வருது. அதில் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறேன். காலையில் 3 to 3:30 பேசணும்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சு இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே, அதாவது நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில் எனக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த விஷயத்தை நான் ட்ரை பண்ணேன். ஒரு அகல் விளக்கு பொருத்தி வெட்ட வெளியில் காலையில் 3 to 3:30 இந்த விஷயத்தை நான் ட்ரை பண்ணி பார்ப்போம், நமக்கு வேணுங்கிறத நமக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். முதல்ல ஒரு 10 days எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் தெரியலை. ஆனால் நான் கேட்ட விஷயம் 4 மாதத்துக்கு அப்புறம்தான் எனக்கு நடந்தது. ஆனால் நான் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்போ நடக்கணுமோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு. ஏன் அந்த 4 மாதம் எடுத்தது அப்படின்னா, என்னோடய கர்மா எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதை பொறுத்து தான் கடவுள் நமக்கு, இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் பண்ணணும்னு அதை ட்ரை பண்ணணும். நம்ம கர்மாவும் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அப்புறம் நைட்டு படுக்கும் பொழுது எல்லா வேலையும் முடிச்சுட்டு, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. பிரபஞ்சத்துக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும் அவ்வளோ விஷயங்கள். பிரபஞ்சம்ங்கிறது ஒரு அட்சய பாத்திரம், நம்ம கேட்குறத அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசினா மட்டுமே போதும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுங்க. முதல்ல ஹாய் சொல்லுங்கள், வணக்கம் சொல்லுங்கள். உங்கள் அம்மா அப்பாட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் ஷேர் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே அங்கே ஷேர் பண்ணுங்கள். கண்ணாடி மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதையும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. நாள்தோறும் எனக்கு செஞ்சிகிட்டே தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன், செஞ்சிகிட்டே இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், லைஃப்பில் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை அப்படின்லாம் இது சொல்லாதீங்க. நீங்கள் எதையுமே ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு உதவினா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. கடவுள் எந்த ரூபத்துலேயும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்க தான் செய்யும் கடவுளுக்கு. அதை எப்படி மூவ் பண்ணுறோம், எந்த வழியில் நம்ம போகிறோங்கிறது தான் நம்மளோட முயற்சி தான் இதுக்கு காரணம். திட்டமிடுறதை கரெக்டாக திட்டமிடுங்க. கடவுளை போய் நம்ம அடையிறதுக்கு, நம்ம பேசுகிறத கடவுள் கேட்குறாங்களா இல்லையா நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். பிரபஞ்சம் பெருசுங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கும். கண்டிப்பாக பேசுங்க. நிறைய பலன் நம்ம அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும் பிரபஞ்சத்துலேருந்து. தேங்க்யூ.